அன்பு நேயர்களே, நாம் இன்று 2 விடயங்கள் பற்றி ஆராய போகின்றோம். ஒன்று, இது முதலாவது இலக்கத்திலே கொடுப்போம். தரை, கடல், வான் ஆகிய 3 படைகளிலும் புலிகள், விடுதலை புலிகள் ஒரு தடம் பதித்தவர்கள் என்பது எமக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும். அதிலும் குறிப்பாக கட்டுநாயக்க விமான தளத்தை கூட அவர்கள் தனி விமானம் தயாரித்து, அதாவது பகுதி பகுதியாக வெளிநாட்டிலிருந்து ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ்கள் கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் தயாரிப்பில், இது மிகப்பெரிய சாதனை. புலிகள் விடயத்தில் நாங்கள் பல விடயங்களை சொல்லலாம், நாம் கண்டது இல்லையா? ஒரு உள்நாட்டுக்கு, ஒரு அரசுக்கு எதிராக இப்படியாக 3 ஒரு படம் தான். இப்ப ஹமாஸுக்கிட்டையும் ஒரு படம் இருக்கு பார்த்திருப்போம். ஈரான் அரசாங்கம் அது பல படம் இருக்கலாம். இது அப்படி இல்லையே. ஒரு நாட்டுக்குள்ளே அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிராக 3 படைகளையும் வைத்து சாதித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஈழத்திலிருந்து இன்று மன்னார் விடத்தல் தீவை சேர்ந்த ஒரு 27 வயசு அனுஜன் என்ற ஒரு வாலிபர் பிளைட் கேப்டன், விமானியாக பயிற்சி பெற்று லைசன்ஸ் பெற்றிருக்கின்றார். முதலாவது விடயம் ஆராய போகின்றோம். 2வது விடயம், குருநாகலை மாவட்டம் பரகஹதனிய சிங்கபுர வீதி வயல் வெளியில் 5 நாட்களுக்கு முன்னர் கண்டெடுக்கப்பட்ட சிசு. இந்த சிசு விடயமாக மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக, அது குருநாகல சிங்கள பகுதி, முஸ்லிம்கள் பறந்து வாழ்ற பகுதியும் என்பதால இந்த செய்தி தமிழ் ஊடகத்தில் ஒரு மூல முடுக்கல வந்தாலும் கூட மிகப்பெரிய இஷ்யூவாக அந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். நாங்கள் முதலாம் இலக்கத்தில் உள்ள மன்னார் விடத்தல் தீவு என்பது ஒரு கிராமம் போல நினைக்கிறேன். நான் போயில்ல, அந்த செய்திகளை அறிகின்ற போது ஒரு விடத்தல் தீவு என்றால் ஒரு தனி கிராமம் நினைக்கிறேன். மன்னால் விடத்தல் தீவை சேர்ந்த அனுஜன் என்ற இளைஞர் ஐரோப்பாவில் விமானி உரிமத்தை பெற்றுள்ளார். லைசன் ஹோல்டர் பெற்றுள்ளார். ஆரம்ப கல்வியை மன்னார் லூயிஸ் முன்பள்ளியிலும் தொடர்ந்து தரம் 1 தொடக்கம் 3 வரை புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியும் கற்றிருந்தார். தொடர்ந்து பின்லாந்து நாட்டில் மின்னியல் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்த உயர்நிலை 2ஆம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னியல் பொறியியலாளர் பட்டத்தையும் பெற்று ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் EASA விமானங்களுக்கான வணிக விமானி உரிமம், ESA கேப்டன் மல்டி என்ஜின் பிஸ்டன் MEP மற்றும் கருவிகளின் மதிப்பீடு IR செயல்திறன் அடிப்படையிலான வழிநடத்தல் PBN மற்றும் அட்வான்ஸ் தடுப்பு முறை மற்றும் பயிற்சி, அதாவது விமான கட்டுப்பாட்டு இழப்பிலிருந்து மீட்பு பயிற்சி ஆகியவற்றை பெற்றுள்ளார். மிகப்பெரிய பயிற்சி. நான் நினைக்கிறேன் 2 ஆண்டு பயிற்சி ஆண்டு. ATPL ஏர்லைன்ஸ் போக்குவரத்து விமானி ஒருவர் பெறக்கூடிய விமான உரிமத்தை பெற்றுள்ளார். இது ஒரு விமானி பெறக்கூடிய அதிக தரமான உரிமமாக இருப்பதுடன் இவ்வுரிமத்தை கொண்டு ஒருவர் வணிக விமானங்களில் கொமர்சியல் பிளைட் சர்வீஸ் தலைமை விமானியாக பிளைட் கேப்டன் பணியாற்ற முடிகிறது. விமானியாக சரித்திரத்தில் இடம் பிடித்து சாதனை புரிந்த அனுஜன் மன்னார் மண்ணுக்கு மட்டும் பெருமை அல்ல, முழு ஈழத் தமிழுக்கும் பெருமைதான். அதை யாரும் தட்டிவிட முடியாது. விடத்தல் தீவின் பூர்வீகத்தை கொண்ட அனுஜன் கிராமத்தின் அருள் வாசகம், அருள் பட்டிமலர் ஆகியோரின் பேரனும் மொரின் மெல்சியா மற்றும் ஆண்டன் ஜெராட் நிக்லஸ் ஆகியோரின் புதல்வனுமாகிய அனுஜன் விமானியாக விமானி உரிமத்தை பெற்றுள்ளார் என்பது பாராட்டக்குரிய விடயம். 98ஆம் ஆண்டு பிறந்த அனுஜன் ஆக 27 வயசு கொண்டவர். இது ஒரு விமானி பெறக்கூடிய அதிகமான தரமான உரிமமாக இருப்பதுடன் உரிமத்தை கொண்டு ஒருவர் வணிக விமானத்தில் தலைமை விமானியாக கேப்டன் பணியாற்ற முடிகிறது. விமானியாக சரித்திரத்தில் இடம் பிடித்து சாதனை புரிந்த அனுஜன் அவர்களுக்கு எமது சமூகம் தாழ்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக, இந்த ஊடகத்தின் ஊடாகவும் எனது தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவிப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். எமது சமூகத்தில் ஒரு வாழ்த்து பெறுவது என்பது வெள்ள காக்காவை பெறுவது போன்றது. என்னுடைய பார்வையில் இந்த சமூகம், இந்த தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒரு நல்லதை வாழ்த்தின சரித்திரம் மிக அரிது.
நல்ல விடயங்களை எடுத்து சொல்லுவதும் அரிது, சொல்லிக் கொடுப்பதும் அரிது. கெட்ட விடயத்துக்கும் கெட்ட விடயங்களை சொல்லிக் கொடுக்கவும் பார்க்கவுமே இந்த சமூகம் பழக்கப்பட்ட சமூகமாக போய் கொண்டிருப்பதால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பின்னடைவுகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல விடயங்களை வாழ்த்தி ஒரு தகப்பன் பெறுவானானால் அவன் பிள்ளையும் அதை தொடரும். இந்த சமூகத்தில் பாருங்க, எத்தனையோ பல விடயங்கள் வந்தாலும் வாழ்த்த மாட்டாங்க. வஞ்சம், மனம் நிறைஞ்ச வஞ்சம், மனம் நிறைஞ்ச பொறாமை, உடம்பெல்லாம் நாடி நரம்பு நாளம் முழுவதும் பொறாமை. இந்த இரண்டு இனத்திலே வேற நான் காணல. சிங்களவன் எவ்வளவோ வாழ்த்துவான்கள், இந்த 2 இனத்திலையும் ஒரு நல்ல விடயத்தை வாழ்த்துறது என்பது மிக கஷ்டம். ஆனால் ஒன்று சொல்லுவேண்டா, இதை கூட வாழ்த்தாடி நீங்க எல்லாம் ரத்தம் கைக்குதான் சாவுவீங்க. ஆகவும் நான் நிறைய பார்த்துட்டேன். அது எதுவாக இருக்கட்டும், அதிலேயும் இந்த ஊடகத்தில் இருக்கிற வஞ்சகாரணிக்கான எப்பா அவன் வாழ்த்துவான்னு சொன்னால் உலகத்தில் அவன் ஒரு 500 அடிக்கு பறந்து போறதுக்கு சமனாகும். வாழ்த்தி பழக்கப்படாத சமூகமாக இந்த சமூகம் போயிட்டு நான் நினைக்கிறேன் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துவது ரிசாட் பதியுதீன் எம்பி. இதை அவர் விடத்தில் தீவனைங்க அவர் ஊருக்கு பக்கத்து ஊராக இருக்கிறோம் நினைக்கிறேன். எனவே அவர் இந்த பையனை ஒரு விழா ரீதியாக வாழ்த்துவது பெருமைக்குரிய விடயம். நாளை இவர்கள் பயணிக்கும் ஒரு விமானத்தின் கேப்டனாக கூட இந்த அனுஜன் சொல்லக்கூடிய ஒரு வழிவாக இருக்கின்றது. நாமளும் எங்கெல்லாம் போகிற நேரத்தில் சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். இது ஈழத்தில் இந்த ஒரு பரவலான செய்தி. சிங்கள ஊடகம் இதை கண்டுகொள்ளாது. நம்ம தமிழ் பேசும் ஒரு மகனை நம்ம வாழ்த்தாம யாருப்பா வாழ்த்த முடியும்? மனம் நிறைந்த வாழ்த்துங்கப்பா. இது நீங்க இந்த காசு பணமா கொடுக்க போறீங்க. ஒரு இலவச வாழ்த்துக்கு எந்த லட்சம் போகுது உங்களுக்கு? ஒரு 5 பைசா கூட உங்களுக்கு செலவு போகாது. மனசார வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்துவதுதான் உங்களோட சமூகத்தை, உங்களோட குடும்பத்தை நாளைக்கு ஒரு வாழ்த்த ஒருத்தன் வெளிக்கிடுவான். வாழ்த்த பழகி கொள்ளுங்க. வாழ்த்துவது எல்லாம் அது முஸ்லிம் மதத்துல சதக்கான்னு சொல்லுவாங்க போல நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வாழ்த்த பழகி கொள்ளுங்க. நல்லதை கெட்டதை எடுத்து சொல்ல பழகி கொள்ளுங்க. ஒன்றுமே இல்லை. குளிக்க போறது, அவன் சாப்பிட அந்த விருந்துக்கு போறோம், அதெல்லாம் எடுத்து வாழ்த்துவீங்க. இது மிகப்பெரிய சாதனை. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு கனவுகளை சுமந்த ஒரு விமானியாக வந்திருக்கிறார் என்றால் அது இந்த ஈழ மண்ணுக்கு பெருமைப்படக்கூடிய விடயமாப்பா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியல. இதை கேட்கிறவங்க பாக்குறவங்க மிகப்பெரிய சாதனை இது. 2 வருடம் ஒரு அயராத முயற்சின்னு நினைக்கின்றேன். அதை தொடர் பண்ணக்கூடிய ஆட்கள் பாருங்க. மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த இனம் வாழ்த்தவன், இந்த தமிழ் பேசுகின்ற 2 இனங்களும் வாழ்த்தவனும் இவனிலங்க வாழ்த்தப்படுறாங்க. அத்தனையும் பொறாமைகளையும் வஞ்சகத்தையும் உடம்பு முழுவதும் நாடி நரம்பம் நாடி நாளம் நரம்பு உடல் முழுவதும் கட்டிக்கு திருவன் வாழ்த்த மாட்டான்கள் என்றாலும் எனக்கெல்லாம் அந்த மாதிரி பண்பாடே கிடையாது. நல்லத்தை வாழ்த்துவது, கெட்டத்தை சொல்லுவது என்னோட கூட பிறந்த ஒன்று. அது ஒட்டிருக்கு. எந்த உடம்பு நாடி நாளம் ஒட்டிருக்குது. வாழ்த்துங்க, வாழ்த்தக்கூடியவன் இல்லைன்னா போய் தெரியுங்களா. ரைட், மற்றபடி எங்களுக்கு வருவோம். இலங்கையின் குர்நாகல டிஸ்ட்ரிக்ட் மாவத்தகம டிவிஷனல் செக்ரட்டரி மாவத்தகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பரகஹதனிய சிங்கபுர வீதி வயல்வெளியில் 5 நாட்களுக்கு முன்னர் கடந்த 17ஆம் திகதி காலை சுமார் 6:30 7 மணிக்கு இடையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிசு. அது சிங்கபுர பிரதேசத்தில் உள்ள வயலில் பிறந்து 2 நாட்களையான குழந்தையை விட்டு சென்ற தாயை தேடி போலீசார் தீவிர வேட்டை. இதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, பிறந்து 2 தினங்கள் என்று இல்லையா. போலீஸிட நாங்க மோந்து பார்த்தோம். இது பிறந்து சில மணி நேரங்களில் இதை பத்தி செல்ல வருமா. இது ஒரு கசமுசா குழந்தை. இந்த சிசு ஒரு கசமுசா குழந்தை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டார்கள். சரி, இந்த விடயத்தை போயிட்டு அதை பத்தி பேசுவோமா. பரகஹதனிய சிங்கப்பூர் பிரதேசத்தில் அமைந்துள்ள வயலில் உள்ள மரத்திற்கு அடியில் குழந்தை ஒன்று இருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குழந்தையை மீட்டு மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக குர்நாகல அதாவது மாவத்தகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. அதாவது குர்நாகலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் ரிட்டர்ன் டு மாவத்தகமைக்கு வந்துட்டு குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக மிக அழகான குழந்தையாக இருக்குது. இந்த குழந்தையின் தாய் குழந்தையை வயலில் விட்டு சென்றிருக்கலாம் என
சந்தேகித்த போலீசார் குழந்தையின் தாயை தேடி வேட்டையில் ஆடுறாங்க. இதே அதை விடுங்களண்டா. அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். மிக விரைவில் பிடிபடும். அது வேறுபடி அது பொருள் வருமே. வயல்வெளியில் தாய் வீசிவிட்டு சென்ற அழகான பிஞ்சு தேவதை பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தையை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிரகஹதனிய சிங்கப்பூர வயல்வெளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வீசிவிட்டு சென்றுள்ளால் ஈவிரக்கமற்ற தாய் என்று திட்டுறோம். எல்லோரும் இப்ப நிறைய திட்டுறாங்க. அதை பத்தி வாரமா. சில மணி நேரங்களாக குளிரில் நடுங்கிய வண்ணம் பசியோடு தன்னன் தனியாக தாயின் அரவணைப்பு இன்றி தேம்பி தேம்பி அழுத இந்த பிஞ்சு குழந்தையின் உயிர் தற்போது காப்பாற்றப்பட்டுள்ளது. பெருமை. உயிர் காப்பாற்றப்பட்ட பிறகு இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கு போட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அதிர்ஷ்ட குழந்தையா இல்லையா? வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்தும் அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. போலீஸுக்கு கட்டுப்பாட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்த வண்ணமே இருக்கின்றது. மாமத்தகம போலீஸ் வாய்ஸுக்கு நிறைய பேசுறாங்க. அதுல சில சட்டச்சிக்கல் இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு இன்னும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு முடிவு வரல. நான் அறிய இதெல்லாம் பலமுறை நடக்குது. இப்படி 1000 பேர் போட்டி போட்டு கொண்டு எங்களுக்கு தாங்க நாங்க வளர்க்கிறோம் தத்தெடுக்க போட்டி போடுவது இளங்கட வரலாற்றில் இது முதலாவது விடயமா. அதனால நாங்க இதை அரங்கேற்றோம். பேரழகு மிக்க இந்த தேவதை ஊசி குழாய் மூலம் பால் குடிக்கும் அழகை நீங்கள் இந்த பாருங்க. நாங்க வீடியோ தாரோம். தாய் தூக்கி எறிந்து விட்டு சென்ற இந்த பிஞ்சு குழந்தையை தற்போது தாதியர்கள் தாயை போல் பராமரித்து வருகின்றார்கள். 2 தாதியர்கள் டே அண்ட் நைட் போட்டு தாய் தூக்கி எறிந்து விட்டு சென்ற நிலையில் தாதியர்கள் தாயை போல் பராமரித்து வருகின்றனர். இவர்களை போலவே இவர்களுக்காகவே இலங்கையின் நல்லதொரு சட்டம் மிக விரைவில் வரப்போகின்றது. பிறப்பு சான்றிதழில் தந்தை பெயர் தேவையில்லை. அப்ப கண்டவனுக்கு பிறக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி, அதாவது கண்டனுக்கெல்லாம் பிறக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்பன் பேர் தேவையில்லைன்னு சொல்லி பர்த் சர்டிபிகேட்ல ஒரு திருத்தம் கொண்டு வர போறாங்க. எத்தனையோ தம்பதிகள் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஒருவேளை இவ்வாறு தவறுதலாக குழந்தை உண்டாக நேர்ந்தால் மருத்துவமனைகள் உண்மையை கூறி அவளுக்குமே ஒப்படைத்து விடுங்கள். இப்படி நீங்க சொல்றீங்க. இப்ப அவள் பெத்துட்டாள். இது ஒரு கசமுசாவெல்லாம் பிறந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனா விடுவீங்களா? போலீஸ் கோடு கச்சேரின்னு விட மாட்டேங்களே. அவள் போனா போட்டு மட்டும் விடுங்களேன், யாருக்காலும் கொடுங்களேன்னா நீங்க அதுக்கு ஒரு போலீஸ் போட்டு ஒரு படப்பட்டாளம் போட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி சமூகத்தில் கேவலமாக்குவீங்கல்ல. இப்படிதான் பண்ணுவாள். குருநாகல் பிரதேசத்தில் வயல்வெளியில் ஈவிரக்கமின்றி தாய் வீசிவிட்டு சென்ற பிஞ்சு குழந்தை தற்போது மருத்துவமனையில் மருத்துவ தாதியர்களின் அன்பான அரவணைப்பில் உள்ளாள். பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தையை ஒட்டு துணி கூட இல்லாம வீசிவிட்டு சென்றாலும் வைத்தியசாலை நிர்வாகம் முற்றுமுழுதாக அவர்கள் பாரம்பரியத்தை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு உதவிகளும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் குழந்தையை தத்தெடுக்க உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்தும் அழைப்புகள் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாயால் தூக்கி எறிந்து விட்டு சென்ற இந்த பிஞ்சு குழந்தையை தற்போது தாதியர்களே அவர்களின் பராமரித்து வருகின்றார்கள். விசேட ஓட்டொண்டு செய்யப்பட்டு இந்த நிலையில் குழந்தையின் அழகிய புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் குழந்தையை அன்பாக அரவணைத்து கவனிக்கும் தாதியர்களுக்கும் லட்சக்கணக்கான பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. குருநாகல் பராகதனிய சிங்கப்புர வீதியில் வயல்வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிசுவை தத்தெடுக்க 1000க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, இத்தாலி மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்து ஏராளமான அழைப்புகள் வந்ததாகவும் பரகதனிய போலீசார் மாவட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர். குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்து அனைவருக்கும் தத்தெடுத்து செயல்பாட்டுள்ள சட்ட நடைமுறைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் அதாவது இவங்க கேட்கிறாங்கல்ல, இவங்களுக்கு இந்த அதான சரியா ஆங்கில வரதுங்க அடப்ஷன், அதுல உள்ள சட்ட நிறைமுறை அதுக்கு அந்த புரட்சி எல்லாம் போட்டு கணக்கு சிஸ்டம் இருக்கு. அதையெல்லாம் பற்றி மெல்ல மெல்ல சொல்லிக்கிறாங்க. அதை சில சம்பவம் சொல்லியிருக்காங்க. அது எந்த எல்லைக்கு நாங்க போறோம், எந்த செலவுங்கள் தாங்கன்னு சொல்லி போட்டி போட்டு கேட்கிறாங்க. இந்த குழந்தை ஒரு அதிர்ஷ்ட குழந்தை என்ன சொல்லண்டால்
ஒரு பீதியில் அவள் இந்த தாய நாமங்கள்லாம் வரவேற்கணும். அவள் கொல்லல என்றால் இது கசமுசாவிலான் இது பிறந்துட்டு இந்த கசமுசா போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டி முதலாவது குறிவைக்கப்படுது தென்கிழக்கு பல்கலைக்கழகம். அதாவது இந்த பரககதனி என்பது கொஞ்சம் முஸ்லிம்களும் சிங்கள மக்களும் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அப்ப இதுக்குள்ள தமிழ இழுக்க தேவையில்லை. அப்ப இது சிங்களமா தமிழா சிங்களமா முஸ்லிமா ஆராய்ச்சி ஒரு பக்கம் போய் கொண்டு போலீஸ் தானே பல கோணங்கள் விசாரிப்பாங்க. அந்த வகையில இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த கேம்பஸ் வழியே தானே மிக கூடுதலாக கசமுசா நடக்குது. அதுவும் இந்த ஒலிவில் கேம்பஸ் எல்லாம் கேடு கிடக்குது. இதுக்குள்ள 6 மணியான கசமுசா. அப்ப இந்த கசமுசா மூலம் பிறக்கப்பட்ட குழந்தான் இது. அதாவது தவறான வழியில், அது தவறான உறவில், தப்பான உறவில் பிறந்த குழந்தையாகத்தான் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். அந்த சந்தேகம் வந்துடுச்சு. அதனால் காதும் பெச்சா போல அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கி பெத்தெடுத்துட்டு மெல்ல வயல்ல வீசி போட்டு ஓடி போயிட்டாள். இப்ப இந்த சமூக ஊடகங்களை சொல்றாங்க, இந்த தாய் கொடுத்திருக்கலாம், வந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்கலாம்டா, நீங்க விடுவீங்களாடா? உங்களோட சட்டமும் இந்த காக்கி சாட்டையும் விட்டுருவீங்களா? அவள மானத்தை வாங்கிடுவீங்களே. அவளு இப்ப யூனிவர்சிட்டி செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ அது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில அது சபரகமோயா தென்கிழக்கு தான் குறிவைக்க. ஒலிவில் அம்பாறை மாவட்டம் ஒலிவில் யூனிவர்சிட்டி தான் டார்கெட் பண்ணப்படுகிறது. அது வரும், எப்படியும் வெளியாக போகும், நம்ம அதையும் போட்டு கொடுப்பான். ஆனாலும் கசமுசாக்குள்ள வந்துட்டு ஆயிட்டால் சனியன் ஆயிடுச்சு. இதை கொண்டு ஒரு பப்ளிசிட்டி ஆக்கத்தான் இந்த போலீஸான் துடிக்கிறானுகள். இந்த காக்கிகளை கொஞ்சம் கூட மனிதன் அவ செஞ்சிட்டால் விடுங்களேன்டா, அவளை தேடி பிடிச்சி கோட்டை நிறுத்த போறானுகள். அப்ப என்னண்டு அவளை அந்த அந்த குழந்தைய அப்படியே கொலை செஞ்சு கழுத்தை நைச்சு எங்கேயாவது ஒரு சந்து பந்துக்குள்ள ஒரு சுரிக்குள்ள டாஸ் என்னது மாஸ்லேண்ட் என்ன சொல்ற சதுப்பு நிலம். அப்ப இந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அவள் ஏதோ ஒரு இறக்கப்பட்டு நல்ல குழந்தையா கிடக்கு விட்டுக்கம். அதாவது இந்த சமூகம் நமக்கு சீல் குத்தும், வாழ விடாது. அதனால நல்ல பாப்பா யாராவது கையில போய் வளரட்டும் அவள் வயல்ல வீசிட்டு போய்க்கிறாள். இதே அவள் செஞ்ச பெரும் புண்ணியம்னு நான் சொல்லுவேன். கழுத்தை நச்சு கொல்லல. என்னுடைய பார்வையில மன்னிக்கணும், இது அநேகமாக இந்த என்னுடைய ஆய்வு ரீதியாக சரியா, யாரும் இதுக்கு இவனா ஒருத்தன் மந்தங்கன்னா அடிச்சு விரட்டுவனா, இது அநேகமாக ஒரு என்னுடைய ஆய்வு ரீதியாகவும் என்னுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூட்லையும் பிடித்த வகையில இது ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு பிறந்திருக்கலாமா என்ற கேள்விக்குரிய நான் முன்வைக்கிறேன். இதுக்கு யாராவது நோட்டிக்கிட்டு வந்துடுறாங்க, போலீஸ் பிடிச்சி சொல்ல போது அது சிங்களம் இருக்கு, அது எனக்கு தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட சந்தேகத்தை மட்டும் நான் வைக்கின்றேன். ஏனெனில் இதெல்லாம் பொது வழியில சொல்ல முடியாது. ஒரு சரியான ரூட்ல, ஒரு சரியான புலனாய்வின் அதாவது இல்ல ஒரு விசாரணையின் அடிப்படையிலையும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் இது அப்படி ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு, ஒரு இளம் யுவதிக்கு பிறந்திருக்கலாமா? இது யாராவது எனக்கு ஒத்தரை பேருன்னு சொல்ல அள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க. ஏனெனில் போலீஸ் அதை பிடிக்கத்தான் போகுது. அந்த நேரங்களில் அந்த குறிப்பிட்ட அதிகாலை 5 மணி முதல் இதுதான் போலீஸ் வளையம் வைக்கிறாங்க. அந்த மெயின் வீதியில் அதிகாலை 5 மணி முதல் ஒரு 6:30 மணி வரையுமான நேரத்துக்குள் 2 பகுதிகளிலும் என்ற செய்தி வந்து கண்டி ரூட் நினைக்கிறேன் நான். பரககாதனிய கண்டி ரூட் போல இந்த ரூட்ல பிரயாணம் பண்ணின சகல வாகனங்களும் சேஞ்ச் பண்ணப்படுது. அப்படியானால் அந்த பெண்மணி அம்புடப்படுவார். இப்ப சிங்கள பெண்மணி என்றால் ஓரளவு இதை அமர்த்த பார்ப்பாங்க. முஸ்லிம் பெண்மணி என்றால் இது கூடுதலாக சமூகத்துக்கு காட்ட வருவாங்க. எது எப்படியானாலும் 2 இனத்தில் ஒன்று. அந்த பெண் இந்த குழந்தை இந்த சிசுவை கொலை செய்யாமல் ஒரு புண்ணியவதியா விட்டுட்டு போய்க்க அதுக்கு வாழ்த்தணும். ஏனெனில் அவள் தவறாக கொண்ட உறவின் நிமித்தம் இந்த சிசு கடத்தி இருக்குது. அது சமூகத்தில் அவள் கேவலப்பட்டு வாழ வேணும், அல்லது ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். இப்படி பல வகையான சிக்கல் இருக்குதா, நிர்வாக சிக்கல். அதனால் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வயல்வெளி பக்கமாக கொண்டு அது மெல்ல வச்சுட்டு போயிட்டா வீசல. அதுக்குள்ள ஒரு அது பாருங்க, இவன் தனி இவளுக்கு எந்த உதவியுமே நினைக்கிறேன். ஒரு 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 சின்ன சீல துண்டாவது ஒரு விரிப்பாவது போடாம வெறும் புல்வெளியெல்லாம் பாவி போட்டு போய்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு அந்த கிடைக்கப்பட்ட அந்த குறுகிய அவசர நேரத்துக்குள்ள இதை மெல்ல வச்சுட்டு ஆள்மன்னா கத்தி சத்தங்கனாரன் வந்துருவாங்க. அந்த ஒரு செகண்ட் கூட அவள் தப்பு இருக்க அந்த வழியை பார்த்திருக்கிறாள். பாருங்க, அந்த இல்ல நான் உங்களுக்கு நிறைய சொல்லலாம், நேரம் போதான் நினைக்கிறேன், நேரம் கூட்டிட்டு போகுது. நிறைய இந்த புலனாய்வு விடயமாக பார்க்கின்ற போது அவள் கொஞ்சம் அறிவுபூர்வமா செஞ்சிருக்காள். கிடைக்கின்ற ஒரு செகண்ட் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் பார்த்திருக்கிறாள்.
ஆனாலும் நீ ஒரு 2 தவறை விட்டுட்டு போயிட்டீங்க, அதைத்தான் போலீஸ் மோப்பம் முடிச்சு கொண்டு இருக்குது. அதை நாங்க சொல்லக்கூடாதுல்ல. எனவே விரைவில் அந்த தாய் அடையாளம் காணப்பட போகின்றார். இதை ஒடுங்கலண்டு அவள் தான் மறைச்சி பெத்து விட்டுட்டு போனா விடுங்களேனப்பா. அதை விடாம அந்த இதுல மாதிரிங்க இந்த அருகம்பையில அந்த மாதிரி தான் பண்றாங்க. அதை மறைமுகமா போயிட்டு ஒரு மானத்தை காப்ப வேண்டிய பொறுப்பும் இருக்குல்ல சமூக ரீதியாக. சனியன் செஞ்சிட்டு அதுக்கு என்ன செய்வார்? சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு என்ன நீங்க தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? செஞ்சிட்டால் பண்ணிட்டால் விடுங்களேன். அதான் அந்த குழந்தை இப்ப 1000 பேர் போட்டி போட்டுக்கொண்டு பெரிய பெரிய பணக்கார குடும்பம் எல்லாம் கேக்குது, கொடுத்து தொலைங்கலண்டா. அதை விட்டு போட்டு உளவு படையை போட்டு தேடிக்கலாம்ப்பா. எங்க போய் சொல்ல போறீங்க? இதுக்கு பாருங்க, ஒரு ஜி போட்டு 2 பொம்பளை பிள்ளைஸ் ஏத்தி, அதுக்கு ஒரு புக் போட்டு, அதுக்கு ஒரு டைம் போட்டு, ஒரு பியூ ரிப்போர்ட் போட்டு ஜட்ஜி ஆகிட்ட முன்னுக்கு நிறுத்த போறாங்க. 14 நாள் ரிமாண்ட் பண்ண போது ஜட்ஜ் ஐயா. இதெல்லாம் தேவையா? எனவே இலங்கை நாட்டுக்குள்ள நடக்கிற கொடுமைகளை, இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் ஒரு மாற்று வழி மூலம் சரி செய்யப்பட வேணும். சிசு நல்லா இருக்குது, சிசுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிசுவை 1000க்கு இப்ப 4 கூடுது, கேட்டு 1100 தாண்டி இருக்கும். அப்ப யாராவது பணம் படைத்தவர்கள் அழகான குழந்தையா இருக்கிற தலையும், இனி இந்த பாரிசு இல்லாதாக்கள் பெண் பாரிசு என்கிற தலையும், அதை நிச்சயமா நல்ல பணக்கார வாழ்க்கொண்ட வாழ போகுது. அது யாருக்கு பிறந்தானோ, எந்த மூலையில எவனுக்கு பிறந்தானோ அது தெரிஞ்சாவிட்டாலும் குழந்தை நல்ல நிலையில் வாழப்போகுது என்று மட்டும் உறுதி. எனவே சமூகம் சில பட்டங்கள் சமூகத்தில் அவள் வெக்கப்பட்டு தான் வாழணும். அதுக்காகத்தான் மறைமுகமாக பெற்று மறைமுகம் வீசிட்டு போயிட்டால் பாவி கள்ளி எல்லாம் இந்த கசமுசா குழந்தை என்பதையும் நாம் சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.